ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளாடியே நம்ம பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். உருளைக்கிழங்கு அப்புறம் முட்டை வச்சு அதே மாதிரி எண்ணெயில் ரொம்ப பொரிச்சு எடுக்கிறதும் இல்லை, எண்ணெய் கூட கம்மியாக நம்ம யூஸ் பண்ணாலே போதும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாவும் ரொம்பவே கம்மி தான். இப்போ எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இது பார்த்திங்கன்னா நான் ஸ்நாக்ஸுக்கு தான் நான் பண்ணினேன். இதை நம்ம ஸ்நாக்ஸாகவும் பண்ணிக்கிடலாம். அப்படி இல்லைனா நம்ம சாம்பார் ரசம் அதுக்கு கூட சைடிஷாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு 180 கிராம் அளவுக்கு இருக்கும் உருளைக்கிழங்கு. அதை நல்லா ஒரு தண்ணியில் துருவி போட்டுவிடுங்க. துருவி போட்டுட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துடுங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச் எல்லாமே போயிடும், கொஞ்சம் நல்லா ட்ரையாக கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ நல்லா அதை ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லாட்டு நீங்கள் பூண்டு மட்டும் கூட இடித்து போட்டுக்கிடலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு பொடி, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி வேணால் இன்னும் கொஞ்சம் வேணால் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ வத்தல் பொடி போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு முட்டை. இதுக்கு ஒரு முட்டையே கரெக்டாக இருக்கும். அது அப்படி இல்லைனா ரொம்ப தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ இதையும் போட்டுட்டு இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு காணாட்டி இதிலே செக் பண்ணி பார்த்துடுங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதை ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ணி எடுக்க போகிறோம். இதிலே எக்ஸ்ட்ராவாக வேணால் நீங்கள் இதில் கேரட்டு கூட துருவி போட்டுக்கிடலாம். இது இந்த ரெசிபியோட நேம் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ பேன் கேக் அந்த மாதிரி நம்ம சொல்லிவிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கிடலாம். இது அங்கங்கே ஒட்டி வராது, ரொம்ப ரவுண்டு ஷேப்லேயும் வராது. லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கிடலாம். முட்டை போட்டிருக்கனால அது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வரும். மணமும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுக்கிடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம குக் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் இது உள்ளாடி எல்லாமே நல்லா வெந்து வரும். அதுக்காக தான். இப்போ எல்லாமே வெந்துட்டு இதை நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இதுக்கு நீங்கள் டொமேட்டோ சாஸ் இருந்துச்சுன்னா டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைனா சும்மாவே நல்லா தான் இருக்கும். இப்போ எல்லாமே எடுத்து வச்சிடலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம உடனே பண்ணுற மாதிரியான ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சாப்பாட்டுக்கு சைடிஷாகவும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் சூப்பராக இருக்கும். காலையில் கூட நம்ம சாப்பிட்றதுக்கும் ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.